இப்போது.com வழங்கும் டாப் 10 செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட்டுள்ளதால் தமிழகம், புதுச்சேரியில் திங்கட்கிழமை வரை மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமார் மதுவிலக்கை அறிவித்தது போல தமிழ்நாட்டிலும் ஜெயலலிதா தலைமையிலான அரசு மதுவிலக்கை அறிவிக்க வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பை சீர் செய்ய மத்திய, மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று பாமகவின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுகவை தோற்கடிக்க என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்வேன் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசியுள்ளார். இந்தியா முழுவதும் ஒரே சரக்கு சேவை வரியை அமல் செய்வதற்கு ஒத்துழைப்பு கோரி பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை தன் இல்லத்தில் சந்தித்தார். சரக்கு சேவை வரி 18% அதிகமாக உயரக்கூடாது, உற்பத்தி செய்யும் மாநிலங்களுக்கு 1% வரி சலுகை, வரி அமலாக்கத்தை கண்காணிக்க நடுநிலையான குழு ஆகிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் ஆதரவு தருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீரை பாகிஸ்தானிடம் ஒப்படைத்துவிடவே முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் விரும்பினார் என்று காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார். பள்ளிக்கூட மாணவிகள் 3 பேரை பாலியல் வன்கொடுமை செய்த அருப்புக்கோட்டை மல்லாங்கிணறு அரசு பள்ளி ஆசிரியர் முத்துராஜ் கைது செய்யப்பட்டார். சந்தன கடத்தல் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி வழக்கு தொடுத்ததால் ராம்கோபால் வர்மாவின் கில்லிங் வீரப்பன் படத்தை வெளியிட பெங்களூரு அமர்வு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. செய்திகளுடன் எப்போதும் இணைந்திருக்க இப்போது.com, IPPODHU.com.